Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 அதாவது கைனமேட்டிக்ஸ்ல இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட செகண்ட் எக்ஸாம்பிள் சம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம் வாங்க. Two vectors A vector and B vector of magnitude 5 units and 7 units make an angle 60 degree with each other. Find the magnitude of difference vector A vector minus B vector and its direction with respect to the vector A vector. என்ன கொடுத்துருக்காங்க? ஏபின்னு ரெண்டு வெக்டார் இருக்குது, ரெண்டோட மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க, ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் கொடுத்தாச்சு. ஏ மைனஸ் பி கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது போக அதோட டைரக்ஷன் என்ன பக்கம் இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸாகவும் அதே தான், பட் அதில் ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சோம், இங்கே ஏ மைனஸ் பி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சேம் ஃபார்முலா தான், ஒரே ஒரு சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அந்த ஆங்கிள் வர இடத்துல மட்டும் மைனஸ் போட்டு எழுதணும். ஸோ அப்போது எழுதணுமா? A minus B vector equal to root of A square plus B square minus 2AB cos theta. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஏவோடைய மேக்னிடியூட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 5. பியோட மேக்னிடியூடு 7. ஸோ அப்போது 5 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் minus 2, 5, 7 into cos 60 degree. Cos 60 வேல்யூ நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும்? 1/2ன்னு தெரியும். ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 25 ப்ளஸ் 49 மைனஸ் 70/2 கேன்சல் பண்ணால் 35. 25 minus 35 minus 10, 49 minus 10, 39. ஸோ அப்போ இதோடைய வேல்யூ என்னது? A மைனஸ் பியோடைய வேல்யூ ரூட் ஆஃப் 39. அடுத்த ஆங்கிள் கேட்டிருந்தாங்களா? ஆங்கிளுக்கு ஃபார்முலா என்னது? tan alpha equal to B sin theta by A minus B cos theta. அப்போ என்ன கிடைக்கும்? பியோடைய மேக்னிடியூட் என்னது? 7. அப்போ 7 sin 60 degree by 5 minus 7 cos 60 degree. இதுதான் அதோடைய ஆன்சரில் வரும். ஸோ அப்போ tan ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா sin 60 √3/2 divided by 5 minus 7 cos 60 ஓட வேல்யூ 1/2. ஸோ 7/2. இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா கீழே என்ன வரும்? 7 √3, மேலே உள்ள 2 கீழே போட்டேன். இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 தான் கிடச்சிருக்கும். அப்போது 5 2s are 10. 10 minus 7/2. அப்போ 7 √3, 2 கேன்சல் அவுட் ஆயிரும். 10 minus 7 3. 3 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? √3 into √3ன்னு எழுதிக்கலாம். ஓகே, லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? √3 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 7/√3. ஸோ புக்கில் சால்வ் பண்ணி எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 7/√3ஓட வேல்யூ 1.732. இப்போ இதை ரெண்டே டிவைட் பண்ணோன்னா மேலேயும் கீழேயும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 7000/1732. 1732. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1732. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் கரெக்டானா? கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போது அடுத்து என்ன வரணும், என்ன ஆன்சர் வரும் கண்டுபிடிக்கணும். ஸோ 1732. 7னா 6 இல்லைனா 5 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 ட்ரை பண்ணிங்கன்னா 10, 5 3s are 15, 16, 35, 36, 8 இது போயிடுது. ஸோ அப்போ 5 போட முடியாது. ஸோ 4 போடலாம். 4 2s are 8, 4 3s are 12, 7 4s are 28, 29, 4 5 6.
ஸோ இப்போ என்ன 6 9 9 இது 2 7 72 வருமா? ஓகேவா? ஸோ இப்போ பாயிண்ட் போட்டு ஒரு 0 இறக்கிக்கோங்க. இது ஏதாவது டிவைட் ஆகாது. ஸோ இன்னொரு 0 போட்டுக்கோங்க. அகெயின் 7200 வருது. ஸோ 4 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ திரும்ப நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா அதே ஆன்சர் 6928 தான் இருக்கும். 1 அப்போ 2 7 2 0. ஸோ அப்போ இதை விட இது ரொம்ப கொஞ்சம் தான் பெரிய நம்பராக இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது 4.041. கரெக்டாக? கரெக்டு. ஸோ அப்போ நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ தான் வேணும். இது வந்து tan ஆல்ஃபாவோடைய வேல்யூ. ஸோ அப்போ ஆல்ஃபா என்ன பண்ணுவீங்க? tan இன்வர்ஸ் ஆஃப் 4.041. ஸோ இதையும் நீங்கள் உங்களுடைய லாக் புக்கில் ஆன்சர் செக் பண்ணிங்க அப்படின்னா 76 டிகிரிக்கு அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ லாக் புக் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த சம் மாதிரியே தான், பட் நமக்கு இங்கே ஈஸியாக சால்வ் ஆயிடுச்சு. அதனால் டக்குன்னு சால்வ் ஆன மணிக்கு இருக்குது. ஃபஸ்ட் சம் மாதிரியே தான். ஃபார்முலா மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே மைனஸ் சைன் போடணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். a + bக்கு வந்து என்ன வந்திருந்தது? tan ஆல்ஃபாவோட வேல்யூ b sin θ a + b cos θ. இங்கே √a² + b² + 2ab cos θ வந்திருந்தது. அந்த ப்ளஸுக்கு பதிலாக இங்கே டிஃப்ரென்ஸுன்றனால மைனஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கோம்? ஏபின்னு a வெக்டார் அண்ட் b வெக்டாரோட மேக்னிடியூட் அண்ட் ரெண்டுக்கும் நடுவில் ஆங்கிள் கொடுத்தாச்சு. ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது போக என்ன டைரக்ஷனில் இருக்குன்றதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபார்முலாஸ் தான். இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. போத் a + bக்கும் a - bக்கும் யூஸ் ஆகிக்கும். ஏன்னா சைன் மட்டும்தான் மாறப்போகுது. ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. செம்ம சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ண ஆன்சர் மனப்பாடம் ஆயிரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆன்சர் அப்படியே டேரெக்டாக எழுதிங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா வேறு ஏதோ பெரிய ஆன்சருக்கு நீங்கள் மாற்றி எழுதினீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியாது. இப்படி எழுதும்போது நீங்கள் தப்பாக எழுதினாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அகைன் அண்ட் அகைன் எல்லா சம்மையும் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வேறு ஏதாவது வீடியோ போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.